ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒரு போதகர் புறநகர் பகுதியில் இருந்த வீட்டிற்கு சென்று அந்த வீட்டின் கதவை தட்டிவிட்டு வெளியே நின்றார். கதவை திறந்த பெண்மணி இவரை பார்த்தவுடன் கிறிஸ்தவர் என்று அறிந்து, ஐயா, எனக்கு பைபிளோ கிறிஸ்தவ மதமோ பிடிக்காது, ஆனால் என் கணவருக்கு மிகவும் பிடிக்கும், நாளை வாருங்களேன் என்று சொல்லி அனுப்பினார். போதகர் மறுநாளும் அந்த வீட்டிற்கு சென்றார். அது விடுமுறை நாளானபடியால் கணவன் சீட்டாடும் இடத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். போதகர் தன் பேச்சை ஆரம்பித்தார். உடனே அவனும் உற்சாகமடைந்து, நானும் ஒரு வேதாகமம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மனைவியை எடுத்து வரச் சொன்னான். அவள் அங்கு இருக்கின்ற இடத்தில் எல்லாம் தேடி பார்த்தாள். வெகு நேரம் தேடியும் வேதாகமத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் வேதத்தை வாசித்து வெகு நாளாகி இருந்தது. வீட்டிலேயோ பயங்கர பிரச்சனை. குடிப்பழக்கம், சீட்டாட்டம், புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்கள் அந்த வாலிப கணவனை அழித்து கொண்டிருந்தது. மனைவியுடனும் சரியான உறவு இல்லை. ஒருவரை ஒருவர் விவாகரத்து செய்ய விரும்பினார்கள். சரியான சமயத்தில் வந்த போதகருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு புதிய எழுச்சியை கொடுத்தது. அடிக்கடி அந்த போதகரை வரும்படி அழைத்தார்கள். வேதத்தை கண்டுபிடித்து ஆர்வமாய் வாசிக்க ஆரம்பித்தார்கள். என்ன ஒரு மாற்றம் அந்த குடும்பத்தில்! பின்னர் ஒரு நாள் அந்த வாலிபன் போதகரை தனிமையிலே சந்தித்து தன்னுடைய சாட்சியை இவ்வாறு கூறினார். போதகரே, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். என் வாலிப வயதில் வழி தவறி கெட்ட குமாரனைப் போல வாழ்ந்து சபையையும் வேதத்தையும் ஆண்டவரையும் மறந்து திரிந்தேன். ஆனால் உங்களை சந்தித்த பின் என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தற்பொழுது நான் குடித்து பல நாட்களாகிவிட்டது. சிகரெட் எனக்கு விருப்பமில்லாமல் போயிற்று. என் மனைவியும் நானும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் மனைவி என் மீது மிகவும் அன்பு பாராட்டி வாசற்படி வரை வந்து வழி அனுப்புகிறாள். எனக்கு இந்த மாற்றங்களெல்லாம் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. என்ன நடக்கிறது? நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டான். போதகரோ, நான் ஒன்றும் செய்யவில்லை, சொல்லவும் இல்லை. நாம் விசுவாசிக்கும் நம்முடைய தேவன் நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். அவர் ஒருவருக்கே மனிதரை மாற்றும் சக்தி உண்டு. தன்னை ஒரு பாவி என்று உணர்கிறவனை மாத்திரமே கிறிஸ்து ரட்சிக்க முடியும். பாவங்களை உதறித்தள்ளி கெட்ட மார்க்கத்தினின்று மனம் திரும்புகிற எல்லா பாவிகளையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று கூறினார். உங்களுடைய வாழ்க்கையும் மாற வேண்டுமா? கிறிஸ்துவினிடம் வாருங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.